ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி சார்டின்ஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து எனக்கு வந்து இந்த டான் ஃபினாமினன் மார்னிங் இருந்துச்சு. ஆக்சுவலி எவ்வளோ ஸ்பைக் இருந்துச்சு அப்படின்னா, லைக் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா 140 அப்படிலாம் போகும். இப்போ வந்து 95, 98 மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைம்லேயே இட் வாஸ் அரவுண்ட் 8 சம்திங். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டைமில் வந்து ஐ ஹேட் ஒன் ஆஃப் மை மீல். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அந்த பீக்கோடையே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்னோடய ரீடிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் ஸ்பைக் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒன்றும் ரொம்ப ஸ்பைக்கே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஏன்னா நான் சார்டின்ஸ் சாப்பிடும்போது சார்டின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கார்ப்ஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து ப்ரோட்டீனும் இருக்குது, பட் கம்மி தான், ஆனால் நிறைய ஃபேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து சார்டின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களை வந்து கிட்டோசிஸில் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த சார்டின் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணுறேன் நான். அது ரியலாகவே ஹெல்ப் பண்ணுதா என்னென்னு பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி டே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் லெவல் வந்து ப்ரிட்டி மச் அந்த 95, 98 போனது ஒரே ஒரு அந்த மார்னிங் டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து எனக்கு அவ்வளோ போகவே இல்லை. ஸோ அதுலேருந்து எனக்கு அப்படியே இறங்க தான் ஆரம்பிச்சிச்சு தவிர, அப்படியே இறங்கி 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 எனக்கு அரவுண்ட் 70s தான் வந்து என்னோடய டே ஃபுல்லுமே ப்ரிட்டி மச் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த எவ்வளோ கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றது அந்த ஸ்ட்ரிப்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இதில் அந்த ஸ்ட்ரிப்பை பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கு ரீடிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8.0 சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கீட்டோன் இருந்திருக்கு என்னோடய யூரின் சாம்பிளில். ஸோ அதனால் நான் நினைக்கிறேன் அந்த சார்டின்ஸ் சாப்பிட்றதுல வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு நாள் தான் பண்ணியிருக்கோம், உடனே இதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஐ ட்ரை டு டூ இட் லைக் எவ்வளோ நாளைக்கு எனக்கு பண்ண முடியுதோ. ஏன்னா ஒரே ஃபுட்டை எவ்வளோ நாள் போர் அடிக்காமல் சாப்பிட முடியும்னு தெரியல. ஐ ட்ரை மை பெஸ்ட் எத்தனை நாளைக்கு முடியுதோ. ஸோ இன்றைக்கி டே வந்து நான் அந்த மாதிரி சாப்பிட்டு அரௌண்ட் நான் 3:30 போல் நான் என்னோடய மீல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். நான் அடுத்த மீலுமே என்ன பண்ணேன்னா சார்டின்ஸ் தான் சாப்பிட்டேன், பட் 2 கேன் சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு கேனு, அதுக்கு அடுத்த மீலில் வந்து 2 கேன் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டோட்டலாக ஒரு 3 கேன் ஆஃப் சார்டின்ஸ் சாப்பிட்டேன். ஸோ அது மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன். தவிர எக்ஸ்ட்ரா வந்து இடையில வந்து கொஞ்சம் பிளாக் காஃபி குடித்தேன். அப்புறம் ஐ ஹேட் சம் பட்டர், சின்ன சின்ன ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி இடையில ஐ ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் பட்டர். ஸோ இது தான் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட்டில் வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் குட். எனக்கு நிறையா எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் மச் பெட்டர். கார்ப் வச்சு நான் என்னோடய பாடி வந்து ஃபங்க்ஷன் பண்ணதை விட இப்போ வந்து எனக்கு அந்த கீட்டோசிஸில் இருந்து எனக்கு வந்து அந்த ஃபேட் பர்னிங் மோட்லேருந்து என்னோடய பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதுல வந்து ஐ குட் ஃபீல் சம் டிஃப்ரென்ஸ். பட் இது லாங் ரனில் நல்லா ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ லெட் சி. இப்போ நான் இன்றைக்கி முடிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் டெய்லி வந்து ஐ கிவ் சம் அப்டேட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் பாடியில் வந்து என்னோடய குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதை மானிட்டர் பண்ணுறக்காண்டி ஐ ஹாவ் இது என் கையில் மாட்டியிருக்கேன், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் ஒன்று. ஸோ அது வந்து 14 டேஸ்க்கு எனக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய குளுக்கோஸ் லெவல் ஒவ்வொரு டைமில் நான் சாப்பிட்ட பிறகு 1 ஹவரில் அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ரீடிங்கையும் வந்து ஐ வில் ஷேர் வித் யூ. ஸோ எப்படி இருக்குது, நான் வந்து சார்டின்ஸ் சாப்பிடும்போது இந்த ரீடிங் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே மற்ற ஃபுட்டு சாப்பிட்றது, அதாவது ஈவன் வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து சிக்கனோ அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் வந்து எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பைக்காவது இருக்கும். லைக் ஒரு 20, 25 அந்த மாதிரி ஸ்பைக் இருக்கும். ஆனால் இதில் சார்டின்ஸ் சாப்பிட்டப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பைக் இல்லவே இல்லை. அந்த மாதிரி மேக்ஸிமம் போனால் ஒரு 3, 4 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே எனக்கு ஸ்பைக் ஆகலை. ப்ரிட்டி மச் அது வந்து என்னை கீழே தான் கொண்டு போச்சு. ஆக்சுவலாக என்னோடய ரீடிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட சார்டின்ஸ் சாப்பிட்ட பிறகு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து லோவாக தான் ஆயிருக்கு எனக்கு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மெயினாக வந்து கீட்டோன்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம அந்த 70sலேயே மெயின்டைன் பண்ணும்போது தான். ஸோ இன்றைக்கி ப்ரிட்டி மச் எனக்கு அந்த மாதிரி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆச்சு. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நான் இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ட்ராவலிங் வித் மீ. பாய்.